காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம தேங்காய் ரொட்டி செய்ய போறோங்க. இது தேங்காய் ரொட்டின்னு சொல்லலாம், தேங்காய் பூரின்னு சொல்லலாம். அதுக்கு 1 டம்ளர் புழுங்கல் அரிசியை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துட்டு அது கூட 1 மூடி தேங்காவை திருவி எடுத்துட்டு இது கிரைண்டர்ல தேங்காய் அது கூட அரிசி அது கூட சிறிதளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்ல கெட்டியான மாவா நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம். இதை இந்த பூரிகளா செய்யறதுக்காக அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு அதுல பாத்தீங்கன்னா RAS செக்கு தேங்காய் எண்ணெய் நான் சேர்த்துறாங்க. தேங்காய் பூரி அப்படிங்கறதுனால தேங்காய் எண்ணெயில போட்டா அதோட வாசனையும் டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால அந்த எண்ணெயை நம்ம சேர்த்துட்டு அது கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளை ஒரு வாழை இலையில வச்சு தட்டிட்டு எண்ணெயில போட்டுட்டு நல்லா பூரி மாதிரி உப்பி வருங்க. இது 2 பக்கம் திருப்பி போட்டு இந்த மாதிரி எடுத்தோம்னா தேங்காய் பூரி ரொம்பவே நல்லா இருக்கும். இதுக்கு ஒரு கார சட்னி அரைக்கிறதுக்காக நம்ம மிக்ஸி ஜார்ல ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, அது கூட 4-5 பல்லு பூண்டு, அது கூட 2 வரமிளகாய், சிறிதளவு உப்பு சேர்த்து நல்லா நைஸா அந்த மாதிரி அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறம் அது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். கார சட்னி அப்படிங்கும்போது அதுல நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால நம்ம இன்னைக்கு RAS செக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த தேங்காய் பூரிக்கும் இந்த கார சட்னிக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த RAS செக்கு நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் இது எல்லாமே ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட்ல அவைலபிளா இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா போய் செக் பண்ணி பாருங்க. இந்த எண்ணெயோட வாசனையும் அதோட டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபுடி தமிழா ஃபாலோ பண்ணுங்க.